ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது தெலுங்கானா ஸ்டேட்டில் தான் நடந்திருக்கு. யாச்சரம்ன்ற வில்லேஜில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. வழக்கமாக ஒரு குடும்பம், அப்பா அம்மா பசங்க வாழ்ந்து ஒரு குடும்பம். அப்பா பேர் வந்து அசோக். அவருக்கு விடிகாலையில் 6 மணிக்கு ஒரு கால் வருது. அந்த காலை அட்டன் பண்ணி பேசினாலும் அவர் ரொம்ப பதட்டம் பண்ணிட்டாரு. அந்தாட்ட சைட்லேருந்து வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ஆப்போசிட் சைட்லேருந்து ஒரு பெண்மணி வந்து கூப்பிடுறாங்க வாங்கன்னு சொல்லிட்டு. அது வேற யாரும் இல்லை, அசோக்கோட தங்கச்சி தான். வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அசோக்கோட தங்கச்சி வந்து அசோக் கிட்ட சொல்றாங்க. இவரு வந்து என்னம்மா காலங்காலத்திலே போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இவர் வந்து வாங்கன்னு சொல்லிட்டு திரும்ப சொன்னால இவங்க வந்து பதட்டம் பண்ணி அசோக் வந்து வீட்டுக்கு வந்து வேக வேகமா போறாரு. வீட்டுக்கு போனவொடனே பெரிய அதிர்ச்சி அசோக்கு. அவங்க அப்பா அம்மா மர்மமான முறையில இறந்து கிடக்குறாங்க. ஏன் எதுவும் காரணமே தெரியல, எந்த ஒரு இதுவுமே கிடைக்கல, காரணமே தெரியல, எதுக்காக இறந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஓ, இவங்களே நினைச்சு அசோக்கே நினைச்சுக்கிற ஒருவேளை கடன் தொழில இறந்துருக்காங்களா, இல்லை வந்து வேற எதனால இறந்துருக்கான்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே திங்கிங் போயிட்டு இருக்கு. இப்ப அந்த வீட்டோட ஃபுல் ஸ்டோரியை பார்க்கலாம். தசரத் லட்சுமி இவங்களோட மகன் தான். மகன் அசோக், மகள் சுலேகா, 2 பசங்க இருக்காங்க. அசோக்கு கல்யாணம் ஆகி வேற ஒரு அங்க இருக்கிற ஊர்லயே கொஞ்சம் தூரம் போய் தண்ணி கொடுக்கணும் பண்ணி வாழ்ந்துட்டு வர்றாரு. அங்க வந்து வேலைக்கு போயிட்டு அவர் தனியா கொடுத்துலாம் இருக்காரு. இவங்க சுலேகான்றவங்க அந்த ரங்காரெட்டின்ற ஒரு ஊர்ல ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சுலேகான்றவங்க அங்கேதான் தங்கி ஒர்க் பண்ணிட்டு வீக்கெண்ட்ல, அதாவது சனி ஞாயிறு மட்டும் வீக்கெண்டுக்கு வீட்டுக்கு வருவாங்க. மற்றபடி அப்படியே வீக்கெண்டை என்ஜாய் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவாங்க. இந்த அசோக்ன்றவர் அவர் வந்து தனியா கொடுத்துலாம் இருக்காரு. வீக்கெண்டை என்ஜாய் பண்ண சுலேகா வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்தப்பதான் இந்த சம்பவம் நடக்கும். ஆனா அடுத்த நாள் காலையில அசோக்கு கால் வருது, இந்த மாதிரி அப்பா அம்மா இந்த மாதிரி இறந்து கிடக்குறாங்கன்னு சொல்லிட்டு. அது ஏன் என்ன காரணம்னு சொல்லிட்டு அசோக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் என்னன்னு தெரியல. போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. போய் போலீஸும் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இவரும் போய் தேடி பார்க்குறாங்க. போய் தேடி பார்க்குறப்பதான் அவருக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை காத்திருக்கு. அசோக்கோட அப்பா கையில இன்ஜெக்ஷன் போட்ட மாதிரி லைட்டா ஒரு தழும்பு இருக்கு. இன்ஜெக்ஷன் போட்ட மாதிரி தழும்பு இருக்கு. அதை பார்த்த உடனே ஏதோ கடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவருமே இது பண்றத வீட்டு உள்ள போய் பார்த்த உடனே இன்ஜெக்ட் பண்ண மெடிசன் பாட்டில் இருக்கு. இதை பார்த்துட்டு ரொம்ப அசோக் வந்து ஷாக் ஆயிட்டாரு. ரொம்ப இன்ஜெக்ஷன் பார்த்துட்டு ரொம்ப தங்கச்சி தான் நஷ்டம் இருக்கு. அசோக் வந்து தங்கச்சி மேல சந்தேகம் வருது. போலீஸ்க்கும் பயங்கர சந்தேகமா இருக்கு. போலீஸ் யார்கிட்ட விசாரிச்சா இந்த கேஸ் முடியும் சொல்லி ஒரு மர்மமான முறையிலே இந்த கேஸ் போயிட்டு யாருக்கும் விசாரிக்கிறது சுலேகா. நீங்க என்ன பண்ணீங்க, நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சுலேகா வந்து கடுமையா வந்து போலீஸ் வந்து அவங்களோட செயல முன்னெழுதி கேட்கவே சுலேகா முன்னுக்கு பின்னமா பதில் சொல்லிட்டு இருந்தா. அதே அசோக்கும் வந்து சொல்லிட்டாரு, வீட்டுல இந்த மாதிரி கிடக்குது, எனக்கு வந்து ஃபுல் சந்தேகம் சுலேகா மேலதான் இருக்குதுன்ற மாரி அசோக் வந்து சொல்லிட்டாரு. போலீஸ் அவங்களோட ஸ்டைல்ல விசாரிக்க ஆரம்பிச்சோடனே சுலேகா உண்மையெல்லாம் உடனே தெரிஞ்சிச்சு. அப்பா அம்மாவை எப்படி பார்த்துக்கணும்ன்ற உதாரணம் இந்த பொண்ணு தாங்க. சுலேகா அதே ஊர்ல ஒரு ஆட்டோ டிரைவரை லவ் பண்ணிட்டு வந்திருக்கு. இந்த விஷயம் அவங்க வீட்டுக்கும் தெரிய வந்திருக்கு, அவங்க அப்பா அம்மாவுக்கும் தெரிய வந்திருக்கு. வேற ஜாதி பையன்றதுனால அவங்க அப்பா அம்மா இந்த லவ்வுக்கு அக்செப்ட் பண்ணிக்கல. நான் பாக்குற பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், நீ அவனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கூடாது, நான் சொல்ற பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். சரி, அவங்க வீட்டுல வந்து எப்பவுமே இந்த சண்டை, இந்த சுலேகான்றவங்க ஊர்ல இருந்து வரப்பெல்லாம் போறப்பெல்லாம் இந்த சண்டை கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு. ஒரு நாள் வந்து ரொம்ப கடுப்பாகி போன சுலேகா, இவங்க இருந்தா நம்மளால வாழ முடியாது, இந்த மாதிரி லவ் காதல பிரிச்சிருவாங்க, 2 வருஷமா லவ் பண்ண காதல பிரிச்சிருவாங்க சொல்லிட்டு இவங்களை கொண்டுட்டா நம்ம நிம்மதியா நம்ம காதல வாழலாம், சுத்தமா இருக்கலாம் பிளான் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல இருந்து அனஸ்தீசியான்ற மயக்க மருந்து எடுத்துட்டு வந்து, அதாவது கொஞ்சமா இல்ல ஹெவி டோஸா கொடுத்தோன்னா உயிருக்கே ஆபத்து ஆகிற மாதிரி ஃபுல்லா இன்ஜெக்ஷன் லோட் பண்ணி அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா உனக்கு அடிக்கடி உடம்பு வலிக்குதுன்னு சொல்லி நல்ல அடிக்கிட்ட ஒரு மருந்து இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மருந்தை இன்ஜெக்ட் பண்ணிடுறாங்க அவங்க அம்மா கிட்ட. அதிகமா மருந்து போடவே அவங்க அப்படியே மயக்கம் போட்டு அப்படியே விழுந்துட்டாங்க. திரும்ப கொஞ்ச நேரத்துல அவங்க அப்பா வந்திருக்காரு. அவங்க அப்பா கிட்டே சேம், அப்பா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அடிக்கடி உடம்பு வலிக்குதுன்னு சொன்னீங்களே, என்கிட்ட மருந்து இருக்குப்பா, அம்மாவுக்கும் போட்டிருக்கேன், உங்களுக்கும் போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கும் அதே மருந்தை போட்டிருக்காங்க அதிகமா. அவங்க அப்பாவும் சேம் மயக்கம் வந்து அப்படியே விழுந்துட்டாங்க. இந்த விஷயத்த அப்படியே போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. காதலுக்காக பண்ணலாங்க, பெத்த தாய் சொன்னா புரிஞ்சுக்க போறாங்க. காதலுக்காக ஏன்னா அது வீட்டை விட்டு ஓடி போய் கூட கல்யாணம் பண்ணிக்கலாம், வீட்டை விட்டு எங்கேயாவது போயிட்டு கூட 2 பேரும் சந்தோஷமா வாழலாம். அப்படி கொன்னுட்டு வாழ்ந்து என்ன பண்ண போறீங்கன்றதுதான் இந்த இது. எந்த அளவு அந்த பொண்ணு முடிவு பண்ணியிருந்தா, அப்பா அம்மா தேவையில்லை, காதலம் தான் வேணும்னு முடிவு பண்ணியிருந்தா, அதுக்கு அதை கூப்பிட்டு ஓடி போயிட்டு கூட கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லை அதே ஊர்ல வேற ஒரு வீட்டுல கூட வாழ்ந்துருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். அதுக்கு கொன்னுட்டு தான் வாழணுன்ற ஒரு முடிவே இருக்கு. இப்ப அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மாவையும் கொண்டுருச்சு, அவங்க அண்ணனோட நம்பிக்கையும் கொண்டுருச்சு, அந்த காதலனோடையும் வாழ முடியாது. இப்ப அந்த பொண்ணு ஜெயில தான் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோவுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்பதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ வந்து எடிட்டிங் வசதியெல்லாம் எதுவுமே இல்லை, பேக்ரவுண்ட்லாம் அந்த அளவு இருக்காது, எடிட்டிங் இருக்காது, லைட்டிங்கும் அந்த அளவுக்கு எல்லாமே கம்மியாக தான் இருக்கும்.
கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா எல்லாம் மேலும் மேலும் வந்து கதையெல்லாம் கொஞ்சம் சூப்பராக சொல்ல ஆரம்பிச்சிங்களா. நம்ம சேனல் வந்து ஃபுல்லாக க்ரைம் ஸ்டோரி, த்ரில்லர் ஸ்டோரி, கோஸ்ட் ஸ்டோரி இது எல்லாத்தையுமே அடுத்தடுத்து வெளியே வந்துட்டே இருப்போம். உங்களுக்கு இப்படி ஏதோ ஒரு சம்பவம் தொடர்ந்து இன்ஸ்டாவில் டேக் பண்ணிடுறேன். இன்ஸ்டாவில் எனக்கு ஒரு வாய்ஸ் போட்டு விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.